வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே ஆழமான, அதே சமயம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தேவையான ஒரு விஷயத்த பத்தி தான் இந்த அலசல்ல பார்க்க போறோம். முன்னாள் IAS அதிகாரி திரு உ. சகாயம் அவங்களோட 30 ஆண்டுகால அரசு பணியோட நிர்வாக வரைபடம் என்ன, ஊழலுக்கு எதிராக அவர் முன்னெடுத்த அதிரடி திட்டங்கள், இன்னைக்கும் சொல்லப்போனா வரப்போற 2026லயும் கூட மக்கள் மத்தியில எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் ரொம்ப விரிவா பேச போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். லஞ்சம் தவிர நெஞ்சு நிமர்த்து. இத வெறும் வார்த்தைகள்னு சொல்லிட முடியாதுங்க. இது ஒரு அதிகாரியோட 30 வருட பணியோட ஆணிவேர். இந்த ஒற்றை ஆனா மிக சக்தி வாய்ந்த கொள்கையை அடிப்படையா வச்சுதான் நாம இன்னைக்கு பார்க்க போட அந்த முழுமையான நிர்வாக மாடலே கட்டமைக்கப்பட்டிருக்கு. 30 வருஷம் யோசிச்சு பாருங்க. 3 தசாப்தங்களுக்கும் மேலான அவரோட அரசு பணியில சிஸ்டத்துக்குள்ளேயே புறையோடி போயிருக்க ஊழல ஒரு அரசு அதிகாரி எப்படி உள்ள இருந்தே தகர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நடைமுறை சாத்தியமான உதாரணத்தை அவர் நமக்கு விட்டுட்டு போயிருக்காரு. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒவ்வொரு அதிகாரியும் பின்பற்ற வேண்டிய ஒரு தெளிவான முன்னுதாரணம். சரி, இந்த நிர்வாக வரைபடத்தை நம்ம ஒரு 6 முக்கிய பிரிவுகளை பிரிச்சு புரிஞ்சுக்க போறோம். முழுமையான வெளிப்படைத்தன்மை, தேர்தல் வாக்குகளை பாதுகாக்கிறது, இயற்கை வளங்கள், கிராம நிர்வாகம், இளைஞர்கள் அதிகாரம், அப்புறம் ஃபைனலா வரப்போற 2026ஆம் ஆண்டோட அரசியல் சூழல்ல இதோட தாக்கம் என்ன அப்படிங்கறதையும் டாக்குன்னு பார்த்துடலாம். இதுல முதல் தூணாக நாம பார்க்க போறது முழுமையான வெளிப்படைத்தன்மை. அதாவது ஒரு அரசு பணியாளர் தன்னோட நிதி நிலைமைய, சொத்துக்களை எந்த ஒளிவு மறைவுமே இல்லாம மக்கள் முன்னாடி வைக்கிறது ஏன் அவ்வளவு முக்கியம்னு இப்ப பார்க்கலாம். இந்த வெளிப்படைத்தன்மைக்கான முதல் விதை எப்ப போடப்பட்டுச்சுன்னா 2009ல நாமக்கல்ல தாங்க. நாமக்கல் மாவட்ட ஆட்சியரா இருந்தப்போ இந்தியாவிலேயே முதல் முறையா தன்னோட சொந்த சொத்து விவரங்களை இணையதளத்துல மக்கள் பார்வைக்கு வெளியிட்டார் சகாயம் அவர்கள். எல்லா அரசு அதிகாரிகளும் இதை கண்டிப்பா செய்யணும்னு அவர் வலியுறுத்தினது அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும். அதிகாரிகளோட சொத்துக்களை மறைக்கிறப்போ அது அவங்களோட வருமானத்துக்கு மீறிய சொத்து குவிப்புக்கு வழிவகுக்கும் இல்லையா? ஆனா அதே சொத்து விவரங்களை பொதுவெளியில வைக்கும்போது நிர்வாகத்துல வெளிப்படைத்தன்மை ரொம்பவே அதிகரிக்குது. இதனால ஒரு சாதாரண குடிமகனா உங்களுக்கு என்ன லாபம்னு நீங்க கேட்கலாம். உங்க வரி பணம் எங்க போகுது, அதிகாரிகளோட சொத்து மதிப்பு நேர்மையான முறையில தான் இருக்கா அப்படிங்கறத நீங்களே நேரடியாக கண்காணிக்க முடியும். இப்போ நாம பார்க்க போற 2வது தூண் ரொம்பவே முக்கியமானது, வாக்குகளை பாதுகாத்தல். 2011 மதுரை சட்டமன்ற தேர்தலோடப்போ மாவட்ட தேர்தல் அதிகாரியா அவர் எடுத்த அதிரடியான நடவடிக்கை இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய மைல்கல். தேர்தப்ப ஓட்டுக்கு பணம், பரிசு பொருட்கள் கொடுக்கறத ஒரு இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கினார். அது மட்டும் இல்லாம லஞ்சம் வாங்கி ஓட்டளிப்பது நம்ம எதிர்காலத்தையே விற்பதற்கு சமம் அப்படிங்கிற ஒரு ஆழமான சிந்தனையை மக்கள் மனசுல கொண்டு சேர்த்தார். இது சாதாரண மக்கள் மத்தியில அப்போ ஒரு மிகப்பெரிய அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துச்சு. இது ஏதோ தேர்தல் விதிகளை பின்பற்றுவது சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாதுங்க. ஜனநாயகத்தை பணபலம் விலக்கி வாங்கறத தடுத்து நிறுத்தணும். அப்பதான் அடித்தட்டு மக்களோட குரலுக்கு ஒரு உண்மையான மதிப்பு கிடைக்கும். தகுதியான நேர்மையான தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு மக்களுக்கு கிடைக்கும். அடுத்து 3வது தூண், இயற்கை வளங்கள் சுரண்டப்படுறத தடுத்து நிறுத்துறது. சகாயம் சாரோட பணிக்காலத்துல ரொம்பவே பேசப்பட்ட ஒரு விஷயம் இது. நீதிமன்ற உத்தரவு மூலமா அவர் துணிச்சலா விசாரிச்ச அந்த புகழ்பெற்ற மதுரை கிரானைட் குவாரி ஊழல் பத்தி இப்போ பாப்போம். பல ஆயிரம் கோடிகள் கேட்கும்போதே தலை சுத்துது இல்ல? இது வெறும் நம்பர் இல்லைங்க. சட்டவிரோத கிரானைட் குவாரிகள் மூலமா அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட ஒரு மாபெரும் இழப்பு. இந்த அதிர்ச்சியான உண்மையை எந்த அச்சுறுத்தலுக்கும் பயப்படாம ரொம்ப தைரியமா அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். இந்த ஊழலை அம்பலப்படுத்தினது ஏதோ ஒரு கணக்கு வழக்கு சரி பண்ற வெற்றி மட்டும் கிடையாது. ஒரு பக்கம் அரசு கஜானாவுக்கு வரவேண்டிய பல்லாயிரம் கோடி பொது பணம் காப்பாற்றப்பட்டுச்சு. இன்னொரு பக்கம் இந்த சட்டவிரோத குவாரிகளால அழிஞ்சிட்டு இருந்த பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களும் நம்ம சுற்றுச்சூழல் சமநிலையும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. இது எதிர்கால சந்ததியினருக்கு எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம்னு நாம உணர்ந்து பார்க்கணும். சரி, இப்ப 4வது தூணுக்கு வருவோம். சாதாரண பாமர மக்கள் தங்களோட அன்றாட தேவைக்காக அரசை எப்படி அணுகுறாங்க, இதை சீரமைக்க கிராம நிர்வாகத்தை அவர் எப்படி மாத்தி அமைச்சார்னு பார்க்கலாம். கிராம நிர்வாக அதிகாரிகள், அதாவது VAO, இவங்க எந்த கிராமத்துல வேலை பார்க்கறாங்களோ அங்கே தங்கி மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கறத அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடைமுறைப்படுத்தினார். மக்கள் அதிகாரிகளை தேடி அலையக்கூடாது, மக்கள் இருக்கிற இடத்துலயே அதிகாரிகள் இருக்கணும் அப்படிங்கிற அருமையான சிஸ்டம் இது. இதனால நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்ன தெரியுமா? வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்று, சாதி சான்றிதழ், அப்புறம் அரசு நலத்திட்ட உதவிகள்னு இது எல்லாம் வாங்கறதுக்காக ஏழை எளிய கிராமப்புற மக்கள் தாலுகா ஆபீஸ்க்கெல்லாம் அலைஞ்சு தெரிய வேண்டியதில்லை. இடைத்தரகர்கள்கிட்ட லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லாம போச்சு. மக்களோட நேரமும் அலைச்சலும் முற்றிலுமா மிச்சமாச்சு. 5வது தூணா நம்ம பார்க்க போறது எதிர்கால சமுதாயத்துக்கு அதிகாரம் அளித்தல். ஆமாங்க,
அரசு பணியிலிருந்து அவர் விருப்ப ஓய்வு அதாவது விஆர்எஸ் வாங்கின பிறகும் அவரோட வேலை அங்க நிக்கல. மக்கள் பாதை மாதிரியான அமைப்புகள் மூலமா நேரடியா அரசு நிர்வாகம் பண்றது அப்படிங்கறத தாண்டி ஒரு சமூக பொறுப்புள்ள புதிய தலைமுறைய, குறிப்பா இளைஞர்களை உருவாக்குற அந்த பணியில அவர் தன்னை முழுமையா ஈடுபடுத்திக்கிட்டாரு. இதுல ஒரு சமூகம் எப்படி படிப்படியா மாறுதுன்னு கவனிச்சு பாருங்களேன். முதல்ல ஒரு தனிமனித நேர்மையை வளர்க்கணும். அந்த நேர்மை லஞ்சத்துக்கு எதிரா கேள்வி கேட்கிற தைரியத்தை இளைஞர்கள் கிட்ட உருவாக்கும். அந்த கேள்வி கேட்கிற ஜனநாயகம் ஃபைனலா ஒரு தூய்மையான ஊழலற்ற மாற்று அரசியலுக்கு ஒரு வலுவான அடித்தளமா மாறும். எவ்வளவு தெளிவான வரைபடம் பாத்தீங்களா? இறுதியா நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த நிர்வாக வரைபடம் வரப்போற 2026ஆம் ஆண்டு அரசியல் மற்றும் சமூகச் சூழல்ல எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறதையும் பார்க்கலாம். இதுல இருந்து ஒரு விஷயம் ரொம்பவே தெளிவா தெரியுது. சாதாரண பாமர மக்கள் தங்களோட அடிப்படை உரிமைகளை எந்த லஞ்சமும் இல்லாம நெஞ்சு நிமிர்த்தி பெறணும் அப்படிங்கிற எண்ணம் இப்ப நாளுக்கு நாள் ரொம்பவே வலுவடைந்து வருது. இது போன்ற நேர்மையான ஊழலை எதிர்த்து போராடின மனிதர்களை மக்கள் கண்டிப்பா மதிப்பார்கள். இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் தொடர்ந்து நாட்டு நலன்ல ஈடுபடணும். அரசாங்கம் இவங்களை ஒருபோது கைவிடக்கூடாது அப்படிங்கறதான் இப்ப மக்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. இது ஃபைனலா ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது. லஞ்சத்தை வேணான்னு சொல்ற ஒரு தனி மனிதனோட துணிச்சல் ஒட்டுமொத்த தேசத்தோட எதிர்காலத்தையே மாற்ற ஒரு மிகப்பெரிய கருவியா மாறுமா? கண்டிப்பா மாறும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சி தான் இந்த 30 வருஷ பயணம். தனிமனித நேர்மை நம்ம ஜனநாயகத்தை முழுமையா மாற்றுமா அப்படிங்கிறத நீங்களே சிந்திச்சு பாருங்க. இந்த நல்ல தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். அடுத்தடுத்து இன்னும் பல நல்ல தகவல்கள் வரப்போகுது. இதை உங்க நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.